கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்துக்குரிய பகுதி பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமென். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏசப்பா எப்படியெல்லாம் யோசித்தாங்க, அவங்களுடைய தாட் எப்படி இருந்துச்சோ அதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏசப்பாவோட தாட் ரொம்ப பிரதான தாட் என்னென்னா, அவருடைய அப்பாவுடைய வார்த்தைகளை கேட்குறது, அதன்படி நடக்கிறது. அண்ட் இது மாதிரி நம்மளும் நடக்க ட்ரை பண்ணோம். அதுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏசப்பா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஏசப்பா ரொம்ப சாந்த குணமுடையவர், மனத்தாழ்மையுடையவர். அவர் எந்த இடத்துலையும் யார்கிட்டையுமே எரிச்சலை காமிச்சது கிடையாது. ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா இடங்கள்லையும் அவரே போயிட்டு அவர்கள மனுஷர்களை ஈவன் ஒரு ஆத்மா கூட தொய்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா எல்லாருக்காகவும் அவருடைய நேரங்களை செலவழித்தார். ஸோ அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய ஆத்மாக்களை அட்லீஸ்ட் நம்மளுடைய ஆத்மாவை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி அவருடைய கேரக்டர்ஸ்லாம் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் லூக்கா 22:7 பந்தி இருக்கிறவனோ பணிவிடைக்காரனோ எவன் பெரியவன்? இங்கே ஏசப்பா என்ன கேட்குறாங்க, பந்தி இருக்கிறவன் பெரியவனா இல்லை பணிவிடைக்காரன் பெரியவனா அப்படி கேட்குறாங்க. பந்தி இருக்கிறவன் தான் பெரியவன், அப்படி தானே? ஆனால் இங்கே அந்த வசனத்தை நம்ம ஃபுல்லாக படிக்கிறோன்னா, அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் அப்படி சொல்கிறார். ஸோ ஏசப்பா அவர் தான் காட். அவர் எல்லாமே அவர்கிட்ட எல்லாத்துடைய அத்தாரிட்டியும் இருக்குது. அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனாலும் அவர் எப்படி இருக்கார், ஒரு பணிவிடைக்காரனை போல இருக்கார். யோவான் 13 கூட நம்ம ரொம்ப அழகாக வாசிக்கலாம். யோவான் 13வது அதிகாரம் ஃபுல்லாகவே ரொம்ப அழகான நிறைய கருத்துக்களை கொண்டது. பஸ்கா பண்டிகைக்கு முன்பே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்ததுபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இங்கே ஏசப்பா அவரோட அந்த பஸ்கா பண்டிகைகளுக்கு அப்புறம் அவர் இந்த உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போக போகிறாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்பயுமே அவர் யூதாஸ் காமிச்சு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் ஏசப்பா அப்பயுமே எல்லார் மேலேயுமே முடிவு பரியந்தம் அன்பு வைக்கிறாரு. அவர் நினச்சிருந்தா காரியங்களை மாற்றிருக்க முடியும். யூதாஸ் மாட்டி கொடுக்காதபடி அவங்க ஆல்ரெடி கடைசி ஒரு போஜன பந்தி எடுப்பாங்க. அந்த இடத்துல யூதாஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அவர் பேச முடியாதபடி அவரை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனாலும் இது எல்லாமே தெரிஞ்சு கூட ஏசப்பா அவர் ரொம்ப 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 கைண்டாக அவருடைய அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மாற்றி ஒரு சீலையை அணிந்து கொண்டு அவங்களுடைய சீஷர்களை கூப்பிட்டு அவங்களுடைய சீஷர்களுடைய கால்களை தண்ணீர் வார்த்து கழுவி எடுக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இருதயம், தாழ்மை மனதுடைய தேவன் அவர் சீமோன் இந்த இடத்துல பேதுரு என்ன பண்ணுறாரு, சீமோன் பேதுரு, நீங்கள் என்னோடய கால்களை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்னோடய கால்களை கழுவலாமா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேட்கும்பொழுது ஏசு சொல்கிறாங்க, ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பேதுரு திரும்பவும் அவரை நோக்கி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை எப்போவுமே செஞ்சிடவே கூடாது அப்படின்னு அவங்க திரும்பவும் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறாங்க. அப்போ திரும்ப ஏசப்பா சொல்கிறாங்க, ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு பங்கில்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பேதுரு ரொம்ப பயந்துட்டு, சீமோன் பேதுரு ரொம்ப பயந்துட்டு, இல்லை நீங்கள் என்னோடய கால்களை மாத்திரம் இல்லை, எங்களோட கைகளையும் என்னோட தலையையும் கூட கழுவணும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு யோவான் 13:10 ஏசப்பாவோட ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். ஏசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆனாலும் எல்லோரும் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே எல்லோரும் இல்லை, எல்லாரும் நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒருத்தரை மென்ஷன் பண்ணுறாரு. அது யூதாஸ் காரியர். யூதாஸ் அங்கே இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் மென்ஷன் பண்ணி 11வது வசனம் சொல்கிறாங்க. அண்ட் இங்கே 14, 15, 16 வசனம் பார்த்திங்கன்னா, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏசப்பா. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஏசப்பா இங்கே அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளை நமக்கு காமிக்கிறாரு. கர்த்தர் எப்படி அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி கூட நான் படிக்கிறேன், இன்னொரு வாட்டி நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன். 16வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன்
தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பினவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கைண்ட் பர்சன் ஏசப்பாவாக இருந்திருக்காங்க. நம்ம அவரை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கர்த்தர் வந்து அவருடைய சாயலாக வந்து ஆதாம் படைத்தார். ஆனால் ஆதாமுடைய மீறுதல் நிமித்தம் அவருடைய பையன் வந்து ஆதாமுடைய சாயலாக வந்திருக்காரு. நம்ம வந்து ஆதியாகமம்ல படிக்கிறோம். இப்போது நம்மளுடைய இருதயத்தை நம்ம கர்த்தருக்கு நேராக நம்ம திருப்புறோம். நம்ம ஆத்மாவை கர்த்தருக்கு நேராக நம்ம திருப்பணும். அப்போ தான் நம்மளுடைய ஆத்மாவை வந்து ஆயத்தப்படுத்த முடியும். ஸோ இந்த வேலையில் கூட ஏசப்பா மாதிரி ஒரு சிந்தை வேணும்னு சொல்லி ஏசப்பா அவர்கிட்ட நம்ம கேட்போம். கர்த்தர் கண்டிப்பாக இது எல்லாமே நமக்காக தருவாங்க. ஆமேன் ஆமேன். ஏசப்பா, கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படிங்கிற வார்த்தைக்கு எதுவும் அப்பா எங்களுடைய இருதயத்தையும் அப்பா எங்களுடைய சிந்தையும் உங்களோட கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, நீர் எடுத்து ஆளுகை செய்யுங்க. நீரே அப்பா எல்லா தவறுகளையும் மன்னித்து அப்பா தவறுகளை திருத்தி அப்பா எங்களை வாழும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.